பாசி பயிறு சாம்பார் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். அந்த உடம்புக்கும் நல்லது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையானது வந்துட்டு பாசி பயிறு. இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சிடணும். தண்ணியில் ஊற வச்சுட்டு செஞ்சால் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அதுக்காக அது வந்து ஒரு 1/4 கிலோ 150 கிராம், 1/4 கிலோ கம்மி அதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் தூள், மிளகு, சீரகம் எல்லாம் ஒரு ஸ்பூன், 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம், 2 பெரிய தக்காளி, பூண்டு 4 பல், கருவேப்பிலை, பெருங்காயம், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம். தேங்காய் எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ தாளிக்க கொஞ்சம் பெருங்காயம் போடுறோம். பெருங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸில் இருந்தால் ஒரு வெங்காயம் போதும். சின்னதாக இருந்தால் ஒரு 2 போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு ஒரு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரிலாம் ஆகணும்னு இல்லை. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாவே போதும். அப்புறம் தக்காளி, இது பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால நான் ஒரு 1.5 போட்டிருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 நீங்கள் முழுசாக போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள், அப்புறமா வந்துட்டு சீரகத்தூள், அப்புறம் மிளகுத்தூள், இது 3 போட போகிறேன். 3 1/2 டீஸ்பூன், அவ்வளோதான். இதுக்கு வந்து இதுதான் தூள், வேறு எதுவுமே சாம்பார் தூளோ எதுவுமே போடுறதில்ல. காரம் வந்து இந்த பச்சை மிளகா காரமும் மிளகு காரம் தான். இது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்ல இது. நீங்கள் இப்போது ரெஜ்யூம் இருக்கீங்க, டயட் இருக்கீங்க, பாடி ரெஜ்யூமே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்து இதுலேயே கொல்லும் இதே சேம் ப்ரிப்ரேஷனில் செய்யலாம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு 3 இட்லி, இது 1 கப், லஞ்சுக்கு டின்னருக்கு 3க்கும் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் ப்ளஸ் ஒரு 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிங்கன்னா மந்த்லி 2 to 3 kgs கண்டிப்பாக குறையும். இப்போ எல்லாம் போட்டுட்டு இப்போது மூடிட்டு ஒரு 3 விசில் விடணும். 3 விசில் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். 3 விசில் விட்டாச்சு, வெந்திருக்கு. இப்போ இது வந்து கடைய போகிறோம். மத்து வச்சும் கடையெல்லாம், இல்லை உங்கள்கிட்ட மத்து இல்லைன்னா பிளெண்டரில் கூட போட்டு ஒரே ஒரு விஸ்க் மட்டும் விடலாம். ஸோ பாசி பருப்பு இல்லை, இது பயிறு தோலோடு இருக்கிறதுனால இது ரொம்ப நல்லது. பாசி பயிறு ரெடி சாம்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.